குழந்தைகளா, நம்ம இப்ப பார்க்க போற கதையின் தலைப்பு ஆறுவது சினம். ஒரு ஊர்ல ஒரு சிறுவன் ஒருத்தன் வாழ்ந்து வந்தானாம். அவன் எப்போதுமே தன் வீட்டு பக்கத்துல இருக்கிற நண்பர்களோட சேர்ந்து பள்ளிக்கு போறதையே வழக்கமா வச்சிட்டு இருந்தானாம். ஒரு நாள் காலையில பள்ளிக்கு கிளம்பிட்டு தன் வீட்டு பக்கத்துல இருக்கிற நண்பன் வீட்டுக்கு போனானாம். அங்க ஒரே சத்தமா இருந்துச்சான். உணவு தின்பண்டங்கள்லாம் இறைஞ்சு கிடந்துச்சான். அதை பார்த்து அவனுக்கு ஒண்ணுமே புரியலையாம். அப்போ தன் நண்பனோட அம்மா கிட்ட இங்க என்னம்மா நடக்குது அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த அம்மா, உன் நண்பனுக்கு இந்த உணவு பிடிக்கலையா, வேற உணவு தான் வேணுமா, அதை சொன்னாலும் பரவாயில்ல, இப்படிக்கு எல்லாம் இறைச்சி ரகலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்களாம். வீட்டில் நடக்கிற விஷயத்த நண்பன்கிட்ட சொல்லவோ இந்த சிறுவன் கோபமாகி சாப்பிடாமவே வெளியே வந்துட்டானா. இந்த இரு சிறுவர்களும் சேர்ந்து பள்ளிக்கு போயிட்டாங்களாம். பள்ளியில தமிழ் ஆசிரியர் ஆறுவது சினம் அப்படின்னு பாடம் நடத்திட்டு இருந்தாராம். அப்போ ஆசிரியர் சொன்னாராம், ஒருத்தர் மேல நம்ம கோவப்பட்டா அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடணும், ஒரு நாள் காணாம போயிடணும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டு நம்ம இன்னும் நம்ம அம்மா மேல கோபமா இருக்கிறது தப்பு அப்படின்னு உணர்ந்து அந்த சிறுவன் அம்மா மேல இந்த கோபத்தை கைவிட்டானாம். அதுக்கப்புறம் இடைவெளியில அம்மா கொடுத்த உணவை சாப்பிட்டானாம். குழந்தைகளா, இந்த கதை மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம யார் மேலேயும் கோவப்படக்கூடாது. அப்படியே கோவப்பட்டாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு கைவிட்டுடணும் அப்படின்றது தான் ஆறுவது சினம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.